Hi everyone, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பெப்பர் சிக்கன் and goat liver gravy. அதுக்கு தேவையான ingredients போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹோல் சிக்கன். இது கடையிலே கட் பண்ணி ப்ரீ பேக்டாக இருக்கும். வீட்டுக்கு வந்த பிறகு கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்மாலாக கட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. இங்கெல்லாம் நார்மல் ஸ்டோர்லேயும் சிக்கன்ஸ் கிடைக்கும், ஹலால் மீட்டும் கிடைக்கும். நான் வாங்கிட்டு வந்தது ஹலால் மீட். இப்போ நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கும் ஈரல் கிரேவிக்கும் ஒரு ஸ்பெஷல் பொடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 6 tablespoon of pepper, 2 tablespoon of சோம்பு, 2 tablespoon of ஜீரா, ஒரு சின்ன லவங்கத்துண்டு, 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை. இதெல்லாம் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கிறோம். பெப்பர் சிக்கனுக்கும் கோட் லிவருக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துட்டோம். இப்போது வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக்கும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு காமிட்ட இன்க்ரீடியன்ஸை பவுடர் பண்ணி அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சாச்சு. இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில். ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போல்லாம் பெப்பர் சிக்கன் பண்ணுறீங்களோ ஆர் நான் ஒரு வாட்டி பெப்பர் மஷ்ரூம்ஸ் கூட பண்ணேன். அது ரொம்ப நல்லா வந்துச்சு. அதுக்கு இந்த பவுடர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், வீட்டில் இருக்கிறது தான், வெளியே எங்கேயோ இதுக்காக தேட வேணாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் அண்ட் கறி லீக்ஸை நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு ஆனியன்ஸ் தான் நிறைய தேவைப்படுது. கொஞ்சம் டொமேட்டோஸ் இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக்கும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே ரெடியான ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆனோடனே டொமேட்டோஸ் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அது நல்லா ஃப்ரை ஆனோடனே இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் லைக் 2 spoons or 3 spoons டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்வளோ சிக்கன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு அண்ட் மஞ்சப்பொடி அதையும் ஆட் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ரெடியாக இருக்குது. வாஷ் பண்ணியாச்சு. நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 2-3 டைம்ஸு வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நான் இப்போ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இந்த பவுடர் ஒரு 2 to 3 spoons ஆட் பண்ணுவேன். அப்புறம் சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னே சிக்கன் இப்படி தான் இருக்கும். இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணியாச்சு, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 minutes வைப்பேன். அதுக்கப்புறம் இட் வில் பி ரெடி டு ஈட். பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ரெடி ஆனோடனே யம்மி சிக்கன், பெப்பர் சிக்கன், ரசம் அண்ட் ஒயிட் ரைஸ். என்னோடய டாட்டரோட ஃபேவரட் ஃபுட் இது. சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கிரேவி மாதிரி இருந்திருக்கும். அவ்வளோதான். ரசம் ரெடி, சிக்கன், பெப்பர் சிக்கன் ரெடி, ஒயிட் ரைஸ் will be ready soon and we are ready to eat. Bye. Hi friends, final pepper chicken is ready now. First clipல pepper chicken gravy பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது goat liver gravy. இது ரெண்டுத்துக்குமே ஒரே பொடி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது மெத்தடும் சேம் தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது 1 pound ஆஃப் லிவர் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அது கட் பண்ணலாம். நான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். லிவர் போட்ட உடனே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம்லாம் மூடி வைக்க வேணாம். ஒரு 2 seconds மூடி வச்சுட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ஃப்ரை பண்ணுறதுலேயே அது வெந்துடும். மூடினீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ மூட வேணாம். ஸோ கிளறிட்டே இருந்தாலே குக் ஆகிடும் அது.
ஃபைனலாக கிரேவி இப்படி தான் இருக்கும். வெரி யம்மி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனி கமெண்ட்ஸ் ஆர் வெல்கம். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.